ஸோ வணக்கம் நண்பர்களே, எல்லா பிஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட் நண்பர்களே. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோங்கன்னா, கண்டிப்பாக இந்த வீடியோவிலேருந்து கண்டிப்பாக 1 or 2 கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸில் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் தான் பார்க்க போகிறோம். அதில் there should be different types of special function, then Legendre, then Hermite, then Laugurens equation இதெல்லாம் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம பர்டிகுலராக ஒரு 10 பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அந்த 10 பாயிண்ட்ஸ்லேருந்து டெஃபினட்டாக 2 to 3 கொஷின் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது நண்பர்களே. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த Legendre Differential equation தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 10 பாயிண்ட்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு we discuss Legendre Differential equation. Okay. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா Legendre Differential equation. ஸோ இப்போ differential equation எப்படி எழுதலாம்? ஸோ 1 minus x square then d square by dx ஸ்கொயர். இங்கே பாருங்கள், இது ஒரு ட்ரிக்ஸ் நான் சொல்லித்தரேன், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து மைனஸ் 2x தென் dy by dx ப்ளஸ் n plus 1 then y is equal to 0. ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ திஸ் ஈக்குவேஷன் எப்படி எழுதலான்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஜஸ்ட்டு தென் d by dx 1 minus x ஸ்கொயர் then dy by dx plus n into n plus 1 then y is equal to 0. So this is the point number 1. Okay, so just we have to discuss only 10 point regarding about the Legendre differential equation. கண்டிப்பாக ஒன்று வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் நம்ம அடிக்கடிக்கு இங்கே மைனஸாக ப்ளஸ்ஸாக நம்மளுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும். இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், 1 minus x ஸ்கொயர், இங்கே வந்து minus 2x, இது வந்து n plus 1. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 minus x ஸ்கொயர், இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இது ரிமைண்ட் பண்ணிங்கன்னா இது அழகாக உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நம்ம எல்லாருமே என்ன தப்பு பண்ணுவோம்னா, இங்கே ப்ளஸ்ஸாக மைனஸாக நம்ம என்ன தான் பரிச்சு வந்தாலும் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் இங்கே ப்ளஸ்ஸாக மைனஸாக நம்மளுக்குள்ளேயே ஒரு சந்தேகம் வரும். அதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 1 minus x ஸ்கொயரில் இங்கே பாருங்கள் மைனஸ் x ஸ்கொயர், இது அப்படியே இங்கே போட்டிங்கன்னா 2x. ஓகே, இது சிம்பிள் ஒரு மெமரி கால்குலேஷன் தான், இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு we move on to the next one. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு Legendre polynomial and Legendre function. ஸோ இதில் 2 டைப் இருக்குது. ஒன்று நம்ம Legendre differential equationல எப்படி நம்ம சால்வ் பண்ணோன்னா, அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் பவர் ஆஃப் எக்ஸை பொறுத்து தான் இருக்குது. இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபிசிக்கல் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா the டிசெண்டிங் பவர் ஆஃப் எக்ஸ் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹவு டு ரைட் then polynomial is equal to then Legendre polynomial or Legendre polynomial function. Okay, or Legendre function. So this is the point number 2, how to write. Okay, this is the point number 2. So இதில் வந்து 2 கைண்ட் இருக்குது. ஓகே, first kind can be represented as Pn of x, second one is a Qn of x. So இது எப்படி எழுதலாம்? So just Pn of x can be rated as then 1 3 5 into 2 n minus 1 by n factorial. இது Qn of x, this is the first kind, this is second kind. Okay, there should be 2 kinds can be defined by Legendre polynomial or Legendre function. It can be rated as இது அப்படியே inverse. So n factorial 1 3 5 then 2 n plus 1. Okay,
ஸோ இங்கே பாருங்கள் எல்லாமே ஆட் நம்பர் 1 3 பட் உள்ளே வரும்போது 2n-1. இது வந்து லிட்டில் பிட் மெமரி கால்குலேஷன் தான். ஓகே, ஸோ இதுக்குள்ளே எப்படி எழுதணும்னா நெக்ஸ்ட்டு மோஸ்ட்லி இதுக்குள்ளே தான் வராங்க. எக்ஸ்பென்ஷன் ரொம்ப கேட்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த பாயிண்ட் நம்பர் 2. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்பென்ஷன் ஈக்குவேஷன் இருக்கும். பட் அதை வந்து நம்மளுக்கு தேவையில்லாத இது. இதை பேஸ் பண்ணி தான் மோஸ்ட்லி நிறைய கொஷின் கேட்பாங்க. ஓகேவா? So this is the point number 2. So next point 3, how to write the general equations or general solution. So how to write the general solution for Legendre equation? இதுவும் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. How to write? Then y is equal to then a p n of x plus b q n of x. So இதில் a and b are arbitrary constant. Okay, that is the most important, arbitrary constant. So this is point number 4. Sorry, point number 3. Next point number 4. Next one is generating function. Okay, so how to write generating function? So this is most important. How to write? Then already I said then Pn of x and Qn of x are the two kind to find out the Legendre polynomial or Legendre function. அப்போ Pn of x is a coefficient of Zn. அப்போ அந்த Zn எப்படி expand பண்ணாங்கன்னா அதை தான் நம்ம generating function சொல்லுவோம். So equal to 1 minus then 2xz plus z square minus 1 by 2 which is for ascending order. That is the most important. Okay, sometimes இது கேட்கலாம். Which is for expansion for ascending power of x. So இந்த கொஷின் பாலிடெக்னிக்லேயே கேட்டிருந்தாங்க. லாஸ்ட்டு முன்ன நீங்கள் எழுதுனீங்களா அந்த பாலிடெக்னிக் கேட்டிருந்தாங்க. நம்மளுக்கு எல்லாம் எங்கே டவுட் வரும்னா இங்கே தான் வரும். மைனஸா, இங்கே ப்ளஸ்ஸா, இங்கே ப்ளஸ் மைனஸா. ஓகே, இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதை கொஞ்சம் பார்த்துங்க. ஓகே, ஸோ நான் ஷார்ட்டாக போகிறேன் ஏன்னா நம்ம டைம் இல்லாததுனால. ஸோ இங்கே எல்லாமே நோட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். பார்க்காத நண்பர்கள் லிஸ்ட் பண்ணியிருக்கேன் சேனலை, ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் நண்பர்களே. ஓகே, so next point number 5. Okay, so equal to then point 5 Rogueidious formula. Okay, இதுவும் sometimes கேட்டிருக்காங்க. Okay, how to write? That is that Pn of x which is equal to then 1 by 2n n factorial then dn by dxn. ஸோ முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம் அந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். how to write differential equation? That should be 1 minus x square then dou square y by then dou x square minus 2x then dou y by dou x plus n into n plus 1 then y which is equal to 0. பட்சி இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா, இது அப்படியே இங்கே வந்து we have to write it as a தலைக்கீழ் எதுன்னு then x square minus 1 into n. ஸோ இதெல்லாம் லிட்டில் பிட் ஒரு கான்செப்ட் தான். ஓகேவா? நம்மளுக்குள்ளே படிக்கும்போது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அங்கே வரும்போது நம்மளுக்கு மறந்துட்டாலும் ஸோ அதை இதை நம்ம வச்சு கொஞ்சம் மேக்கப் பண்ணி அதை கரெக்டாக ஆன்சர் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இதை வச்சு we have to find out the values. ஸோ இங்கே Pn of x அப்போ என்னன்னும் போது இங்கே என்ன பண்ணணும்? we have to give value n is equal to 0 1 2 3 4. அப்போ P0 of x கேனா then P1 of x கேனா then P2 of x கேனா then P3 of x கேனா. ஸோ இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து கண்டிப்பாக டெஃபினட்டாக ஒரு கொஷின் வரும் நண்பர்களே. ஓகேவா? அப்போ இங்கே வந்து ஜீரோனா இந்த ஈக்குவேஷனில் 0 போட்டிங்கன்னா இங்கே வரும். இங்கே என்ன வரும் உங்களுக்கு? equal to 1. நெக்ஸ்ட்டு அது மாதிரி இங்கே 1 இங்கே 1 போட்டிங்கன்னா we have to get x. ஸோ இது மாதிரி we have to find out equal to 1 by 2. நெக்ஸ்ட் என்னது? then we have to find then 3x square minus 1. so I have to write directly because இது பண்ணால் வீடியோ லாங்காக போகும். ஸோ the next 1 by 2 next 1 by 2 then 5x power cube minus 3x. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுலேயே நீங்கள் குழம்பு வேணாம். இங்கே P2 of xனால் இங்கே ஸ்கொயரில் 2 தான் வரணும். இங்கே 3னா இங்கே 3. ஓகே, திஸ் ஆர் ஆல் த லிட்டில் பிட் கான்செப்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட்னா ஈஸியாக இருக்கும் இதெல்லாம் நம்ம எக்ஸாமில் பண்ணும்போது. ஓகே, so next point number point 6.
So just a 0.6 that should be orthogonal property. Okay, then orthogonal properties. So orthogonal properties, then limit can be written as -1 to +1. So the நிறைய டைம் கேட்டிருக்கான். Pn of x that should be whole square, that should be then dx equal to then 2 into 2n plus 1. Okay, this is the point number 6. Then point number 7, there should be a recurrency formula. Recurrency formula for Pn of x. So இதில் நிறைய இருக்குது, பட் ரிப்பீட்டடான கொஷின் பார்த்தீங்கன்னா what is that, then n Pn of என்னன்னு கேட்பாங்க. Next there should be n plus 1, then Pn. இது மாதிரி there should be then 2n plus 1, then Pn of x என்ன கேட்டிருக்காங்க. ஸோ தென் என்னன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு லிட்டில் பிட் நீங்கள் இது நம்ம டெரைவ் பண்ணால் இட்ஸ் டேக் டூ லாங். ஸோ ஐ ஹவ் டு ரைட் தி ஆன்சர் ஸ்ட்ரைட்லி. தென் x, then Pn minus 1 dash. Okay, so then similarly we have to write this one, then Pn plus 1 minus then x Pn dash. ஸோ இதுக்கும் பாருங்கள் பெருசாக வித்தியாசம் இருக்குது. இது இப்படி போயிட்டுருக்கோம். இட் ஷுட் பி கோஸ் லைக் திஸ். தென் அகேன் these are all the some of the key point to remember while these questions are asking in the exams. Okay, இது நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இட் கேன் பி ரைட். இது மூணுமே இன்டர்லிங்காக தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ equal to then Pn plus 1 of x minus then Pn minus 1, that should be x. Okay, the next point number 8. So then there should be two Laplace integral can be write it by using that Legendre equation. So first one, then Pn of x equal to 1 by pi. இது நிறைய டைம் கேட்டாங்க. then 0 to infinity, 0 to pi. Okay, 0 to pi, that should be then x plus or minus root of then x square minus 1, then cos pi, that should be n, then d theta. Then similarly we have to write it as then point number 9, that should be, this is the first Laplace law, then this is the second Laplace law, that is then Pn of x which is equal to then 1 by pi. அங்கே வந்து இன்டெக்ரல், இங்கே இன்டெக்ரல் இல்லை, just then differentiate d pi which is equal to then x plus or minus root then x square minus 1, then cos pi. அங்கே வந்து n, இங்கே வந்து n plus 1. இங்கே வந்து n plus 1. Okay, then finally then point number 10. ஸோ இந்த 10 கொஷின்லேருந்து கண்டிப்பாக டெஃபினட்டாக கொஷின் வந்துடும், நோ ப்ராப்ளம். இதை மாதிரி எதனா வரணுன்னா எதனா தியரிட்டிக்கலாக இதில் மேபி வராது. மோஸ்ட்லி ப்ராப்ளம் ரிலேட்டட் அந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் மோஸ்ட்லி அந்த ரெகுடியஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி கேட்பாங்க. தென் P0 ஆஃப் எக்ஸ் என்ன, P1 ஆஃப் எக்ஸ் என்ன, P2 ஆஃப் எக்ஸ் என்னன்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து லெஜெண்டர் ஈக்குவேஷன். ஓகே, இதெல்லாம் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா யூ ஹாவ் டு கெட் ஆல்மோஸ்ட் 10 பாயிண்ட். ஓகே, ஸோ இது எல்லாமே படிச்சிங்கன்னா லெஜெண்டர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் டெஃபினட்டாக இதுலேருந்து ஒரு கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணலாம். இது இந்த பாயிண்ட் தவிர இது எதுவும் கேட்கறதுக்கான வாய்ப்பு கிடையாது. நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் பார்க்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.